ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவு டு ஸ்டார்ட் ட்ராயிங். எப்படி நம்ம ட்ராயிங்கை எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குதா? எல்லாத்துக்குமே இது இருக்கக்கூடிய ஒரு குழப்பந்தான். இந்த ட்ராயிங் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பென்சில், அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோடெப் பென்சில், அதுக்கப்புறம் ஒரு எரேசர், அப்புறம் ஒரு ஷார்ப்னர், இவ்வளோ தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்போவுமே பொதுவாக ஒரு ட்ராயிங் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி 4 சைடும் ஒரு மார்ஜின் போட்டுட்டு ட்ராயிங் ட்ரா பண்ண ஆரம்பிங்க. மார்ஜின் ட்ரா பண்ணதுக்கு உள்ளே பிக்சர்ஸ் கம்போஸ் லைன் கொடுத்துக்கோங்க. 4 சைடும் கொடுத்து இதுக்குள்ளே தான் நான் பிக்சரை ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்களாகவே ஒரு முடிவெடுத்து ட்ரா பண்ண ஆரம்பிங்க. நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்ச ஒரு பேப்பர் எடுத்து அதில் கேப்சிகம் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஓவல் ஷேப்பு கொடுத்து அதே மாதிரியே நான் ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறேன். இதுக்கு ஒரு மைக்ரோடெப் பென் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது தப்பாக வந்தால் கூட அதை ஈஸியாக எரேஸ் பண்ணிக்கிட்டு திரும்பவும் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேப்பரை கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இதுவாகவே நான் இதுக்கு முந்தின வீடியோவில் போட்ட மாதிரியே பென்சிலை பிடிக்கிறது எப்படின்னா, அந்த டிப்பு பக்கம் பிடிக்காமல் பென்சிலை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு ட்ரா பண்ண ஆரம்பிங்க. கேப்சிகம் ட்ராயிங் பண்ணும்போது இதில் உள்ளே கொடுக்கக்கூடிய அந்த கர்வ் ஸ்ட்ரைட் லைனாக இல்லைனா கொஞ்சம் வளைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம ட்ரா பண்ணணும். எல்லாம் ட்ரா பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. கேப்சிகம் ட்ரா பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் டார்க் ஷேட் பென்சில் எடுத்து எங்கெங்கே ஷேடு கொடுக்கணுமோ அங்கே மட்டும் லைட்டாக ஷேட் கொடுத்துக்கோங்க. நார்மலாகவே ஒரு போர்ட்ரேட் ட்ராயிங் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ட்ராயிங்ஸை நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்துட்டு போர்ட்ரேட் ட்ராயிங்க்கு போகலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.